தேனி பழைய பேருந்து நிலையம் அருகே 2 வெவ்வேறு ஏடிஎம் இயந்திரத்தை உடைக்க முயற்சி செய்து தப்பி ஓடிய நபரை போலீசார் தேடி வருகின்றனர். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சிவசபாபதி. வணக்கம் சிவசபாபதி, இது தொடர்பான முழு விவரங்கள். தேனி மாவட்டம் பழைய பேருந்து அருகே இருக்கிற ஜமீன்தார் அணி காம்ப்ளெக்ஸ். இந்த காம்ப்ளெக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஏராளமா சின்ன சின்ன அதாவது ஜவுளி கடைகள், இந்த மொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் கடைகள், இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 20-25க்கு மேற்பட்ட இருக்கு. இதற்கு நடுவுல பாத்தீங்கன்னா 2 ஏடிஎம் இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா பாரத ஸ்டேட் பேங்க் SBI ஏடிஎம்மும் அதே மாதிரி மற்றொரு ஏடிஎம்மும் இருக்கு. இந்த ஏடிஎம்ல பாத்தீங்கன்னா நேற்று இரவு அதிகாலையில பாத்தீங்கன்னா இந்த ஏடிஎம், அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஏடிஎம் உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ண ஒரு ஆளு அதை உடைக்க முடியாதனால சிறிது நேரம் அந்த ஏடிஎம்லே உறங்கி எந்திரிச்சு பக்கத்துல இருக்க ஏடிஎம்மையும் உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. இந்த 2 ஏடிஎம்மும் உடைக்க முடியாதனால அங்கிருந்து சென்று விட்டார். இது மட்டும் இல்லாம காலையில 10 மணிக்கு மேல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கடையா திறக்கப்பட்டு கடைக்கு வர்ற ஊழியர்கள்ல ஒரு கஸ்டமர்ல ஒரு சில பேர் ஏடிஎம்ல போய் பணம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறப்போ அந்த ஏடிஎம் அலங்கோலமா கிடந்ததை பார்த்துட்டு இந்த கடைக்காரர்கள்ட்ட சொன்ன உடனே கடைக்காரர்கள் போலீஸுக்கு தகவல் தெரிவிச்சு போலீசார் சோதனை செய்யறப்போ அப்பதான் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த ஏடிஎம் உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கு. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அந்த பகுதியில் இருக்க CCTV கேமரா எல்லாத்தையுமே சோதனை செஞ்சுட்டு வர்றாங்க. அதாவது சிறிய கடைகள் நிறைந்திருக்க இந்த ஏடிஎம் பகுதியில பாத்தீங்கன்னா ஏடிஎம் உடைக்க முயற்சி செஞ்சிருக்கிறது அப்பகுதியில ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம். உங்கள் விவரங்களுக்கு நன்றி சிவசபாபதி. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காவலன் வியாழந்தோறும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.